ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு மகாபாரத கதையை தான் நான் சொல்ல போகிறேன். தர்மர் எப்படி சூதாட்டத்தில் கலந்துக்கிட்டாரு, தப்பு சரி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சும் எப்படி அதை நழுவ விட்டாரு, அதனால என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, எதிரிகள் அவரோட பலவீனத்தை அவங்களுக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க, இதெல்லாம் தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? துரியோதனனுக்கு பாண்டவர்கள் ஆண்டுட்டு இருந்த இந்திரபிரஸ்த மேலே ஆசை இருந்தது. அதனால சகுனி ஒரு யோசனைய சொன்னான். துரியோதனா, நீ தர்மரா பகடக்காய் ஆட்டத்துக்கு கூப்பிடு, உனக்கு பதிலா நான் ஆடுறேன். நம்ம சுலபமா உங்க நாட்டை ஜெயிச்சிடலாம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் தர்மரோட பலவீனமே சூதாட்டம் தான். சகுனியோட சொல்படி துரியோதனன் விதுரரை கூப்பிட்டு தர்மரை பகடக்காய் ஆட்டத்துக்கு கூட்டிட்டு வர சொன்னான். கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லாம தான் விதுரர் தர்மரை பார்க்க இந்திரபிரஸ்தத்துக்கு போனாரு. இங்க துரியோதனன் ஆட்டத்துக்கான ஏற்பாட்டை செய்ய சொன்னான். விதுரர் தர்மர் கிட்ட, நீ இந்த ஆட்டத்துல கலந்துக்க வேண்டாம், ரொம்ப மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு எச்சரிச்சாரு. ஆனா சூதாடுற ஆசையில தர்மர் ஹஸ்தினாபுரம் வர சம்மதிச்சாரு. அந்த ஆட்டத்தை பார்க்க ஒரு பெரிய கூட்டமே வந்தது. அங்கே பீஷ்மர், துரோணர், கர்ணன்னு எல்லா முக்கியமான ஆளுங்களும் இருந்தாங்க. ஆட்டம் ஆரம்பிச்சது. துரியோதனனுக்கு பதிலா சகுனி ஆடினான். சகுனி தந்திரமா ஜெயிச்சுக்கிட்டே இருந்தான். தர்மர் பணயமா வச்சு ஒவ்வொன்றத்தையும் இழந்துகிட்டே இருந்தாரு. நகை, செல்வம், போர்படை, வேலையாட்கள், கால்நடைகள், மக்கள், ராஜ்யம்னு எல்லாத்தையும் இழந்தாரு. தர்மர் தோக்குற ஒவ்வொரு சமயமும் சகுனி கேலி செஞ்சு அடுத்து பணயமா வைக்க தூண்டிக்கிட்டே இருந்தான். அப்படிதான் தர்மர் அவரோட சகோதரர்கள் நகுலனையும் சகாதேவனையும் ஆட்டத்துல இழந்தாரு. அவங்க உங்களோட சொந்த சகோதரர்கள் இல்லையே, அப்படி பார்த்தா நீங்க அர்ஜுனரையும் பீமனையும் பணயமா வச்சு ஆட முடியாதுல்ல அப்படின்னு சகுனி கேட்டான். வேற வழி இல்லாம தர்மர் அர்ஜுனரையும் பீமனையும் பணயமா வச்சு தோத்து போனாரு. சகுனி அடுத்து திரௌபதியை பணயமா வச்சு விளையாட தர்மரை தூண்டினான். அதுலயும் தோத்து போனாரு தர்மர். இந்த நேரத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தது கௌரவர்கள், சகுனி மற்றும் கர்ணன். விதுரர் இதை எல்லாத்தையும் தடுக்க முயற்சி செஞ்சாரு. ஆனா அவரை மீறிதான் எல்லாமே நடந்துட்டு இருந்தது. சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, திரௌபதியை இழுத்துட்டு வர சொன்னப்போ இன்னொரு குரல் திரௌபதிக்கு சாதகமா பேசினது. அவர் தான் விகர்ணா, துரியோதனனோட தம்பி. விகர்ணா தைரியமா சொன்னாரு, ஆட்டத்துல எல்லாத்தையும் இழந்த தர்மர் திரௌபதியை பணயமா வச்சு ஆடினது சரியில்லை, அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனா கர்ணன் விகர்ணாவை, நீ இந்த அவையில பேசுற அளவுக்கு பெரிய மனுஷன் இல்லை, அதனால அமைதியா இருன்னு சொன்னாரு. துரியோதனன் அவனோட இன்னொரு தம்பி துஷாசனாவை கூப்பிட்டு திரௌபதியை கூட்டிட்டு வர சொன்னான். அப்படி வர மறுத்தா இழுத்துட்டு வர சொன்னான். துஷாசனா திரௌபதியோட தலைமுடியை பிடிச்சு இழுத்துட்டு வந்தான். துரியோதனன் அவளோட சேலையை பிடிச்சு இழுக்க சொன்னான். பாண்டவர்கள் அவமானத்துல தலை குனிஞ்சு நின்னாங்க. திரௌபதி தன்னோட கணவர்கள், கௌரவர்கள் எல்லா பெரியவங்க கிட்டையும் கெஞ்சினா. ஆனா யாரும் அவளுக்கு உதவ வரல. அவளோட சேலையை பிடிச்சு இழுத்தப்போ தன்னோட மானத்தை காக்க அவ கிருஷ்ணரை கூப்பிட்டா. கிருஷ்ணர் அவளுக்கு உதவினாரு. துஷாசனா திரௌபதியோட சேலையை இழுக்க இழுக்க அது வந்துகிட்டே இருந்தது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் துஷாசனால முடியல. அவன் சோர்வடைஞ்சு உக்காந்தான். மொத்த கூட்டமே அந்த அதிசயத்தை பார்த்து ஸ்தம்பிச்சு நின்னது. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் துரியோதனன் திரௌபதியை தன்னோட மடியில வந்து உக்கார சொன்னான். கோவத்துல கொந்தளிச்சுட்டு இருந்த பீமன் சொன்னாரு, துரியோதனா, நான் உன்னோட தொடைய உடைப்பேன். அது மட்டும் இல்லாம துஷாசனாவை கொன்னு அவனோட ரத்தத்தால திரௌபதிக்கு அபிஷேகம் செய்வேன்னு சபதம் எடுத்தாரு. திரௌபதியும் தன்னோட கணவனோட சபதம் நிறைவேற வர நான் அள்ளி முடிய மாட்டேன்னு சபதம் எடுத்தா. பீமனால தன்னோட பிள்ளைகளுக்கு ஆபத்து இருக்குன்னு உணர்ந்த திருதராஷ்டிரன் திரௌபதி மற்றும் பாண்டவர்கள் கிட்ட தன்மையா நடந்த தப்புக்கு மன்னிப்பு கேட்டு இழந்த எல்லாத்தையும் பாண்டவர்களுக்கே திருப்பி கொடுக்க உத்தரவு போட்டாரு. இந்திரபிரஸ்தத்துக்கு அனுப்பி வச்சாரு. கோவத்தோட உச்சத்துல பாண்டவர்களும் திரௌபதியும் இந்திரபிரஸ்தத்துக்கு கிளம்பினாங்க. சகுனி, துரியோதனன், துஷாசனா எல்லாருக்கும் திருதராஷ்டிரன் மேல கோவம் வந்தது. இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கை நழுவி போயிடுச்சேன்னு கவலைப்பட்டாங்க. சகுனியும் துரியோதனனும் திருதராஷ்டிரன் கிட்ட இன்னும் ஒரு தடவை பகடக்காய் ஆட்டத்துக்கு தர்மரை விளையாட கூப்பிடணும்னு சொன்னாங்க. இந்த தடவை தர்மர் தோத்தா 12 வருஷத்துக்கு அவங்க காட்டிலே வாழணும், நாட்டுல இருக்கக்கூடாது. 13வது வருஷம் மறைஞ்சு வாழணும். அப்படி அவங்க 13வது வருஷம் மறைஞ்சு வாழ்றப்போ யாராவது அவங்கள கண்டுபிடிச்சா மறுபடியும் அவங்க 12 வருஷம் காட்டுல வாழணும்னு சொன்னான். இந்த தடவையும் திருதராஷ்டிரன் துரியோதனனோட பேச்சை கேட்டு சம்மதிச்சாரு. துரியோதனன் திரும்ப தர்மரை பகடக்காய் ஆட்டமாட ஆள் அனுப்பினான்.
தர்மருக்கு ஆசை விடல, அவர்னால ஆடாம இருக்க முடியல. இங்கே தர்மருக்கு தப்ப திருத்த ஒரு வாய்ப்பு இருந்தது. அதை பயன்படுத்தி இருந்தா பிரச்சனை வந்திருக்காது. மறுபடியும் ஆடலான்னு முடிவெடுத்தாரு. இந்த சமயமும் சகுனி தந்திரமா தர்மரை தோக்கடிச்சான். எல்லாரும் நாட்டை விட்டு காட்டுல வாழ தயாரானாங்க. சில நேரங்கள்ல நமக்கும் தப்ப திருத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்போ புத்திசாலித்தனமா அதை பயன்படுத்திக்கிட்டா கொஞ்சம் பிரச்சனைகள் சரியாகலாம். ஆனா நழுவ விட்டா மொத்தமா பிரச்சனையில மாட்டிப்போம். அதே சமயம் நம்ம பலவீனம் என்னன்னு நமக்கு தெரியணும். அந்த பலவீனம் மோசமானதா இருந்தா அதுல இருந்து வெளியே வர முயற்சிக்கணும். அப்படி இல்லைனாலும் முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்த நம்ம மனசை தயாரா வச்சுக்கணும். அடுத்த ஒரு நல்ல கதையில சந்திப்போம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.